கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வாரத்தின் முதல் நாள் அது எந்த நாள்? அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தினுடைய தொடக்க நாளாக யூதர்கள் கருதினார்கள். காரணம், சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள், அதற்கு அடுத்து வருகின்ற நாள் ஞாயிறு என்று சூரியனுடைய உதயத்தை மையமாக வைத்து ஞாயிறு என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அந்த நாள் அன்று, வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையிலேயே, அப்படியென்றால் விடிவதற்கு முன்பாகவே, இருள் நீங்கும் முன்பே மரியா கல்லறைக்கு செல்கின்றார், தனியாக செல்கின்றார். இவ்வாறு இந்த குறிப்புகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், மற்றவர்களை விட மக்தலா மரியா இயேசுவை மிக அதிகமாக அன்பு செய்தார். அந்த அன்பினால் அவரால் எதையும் மறைத்து வைக்க முடியவில்லை, அடைத்து வைக்க முடியவில்லை. எனவே எப்பொழுது விடியும் என்று காத்திருந்த அந்த பெண்மணிக்கு விடிவதற்கு முன்பாகவே மரியா கல்லறைக்கு செல்கின்றார். அவர் எதற்காக செல்கின்றார் என்றால், ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவரை காண்பதற்காக செல்கின்றார். எந்த ஆண்டவரை காண்பதற்காக அவர் செல்கின்றார் என்றால், இறந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக செல்கின்றார். அந்த இறந்த ஆண்டவருக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அவசரமாக அவரை அடக்கம் செய்ததனால் அவருடைய உடலுக்கு நறுமண தைலம் பூசி அவரை அபிஷேகத்தினோடு அடக்கம் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு அவருக்கு இந்த கடைசி முறைமையை செய்வதற்காக அவர் செல்கின்றார். இவ்வாறு அழுது கொண்டே சென்ற அந்த மரியா இறுதியாக எப்படி வருகிறது பாருங்கள், மகிழ்ச்சியோடு செல்கின்றார். இறந்த ஆண்டவரை காணச் சென்ற அந்த மக்தலா மரியா இறுதியாக பாருங்கள், நான் ஆண்டவரை கண்டேன். இறந்த உடலை காணச் சென்ற அந்த பெண்மணி, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்கின்றார். அவர் காலையில் விடிவதற்கு முன்பாக யாருக்கும் தெரியாமல் சென்ற அந்த பெண்மணி இறுதியாக இயேசு கூறியவற்றை விரைவாக சென்று எல்லோரிடமும் கூறினார், சீடர்களிடம் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, மரியா எந்த ஒரு மனநிலையிலே கல்லறைக்கு சென்றாரோ அதே மனநிலையிலே மீண்டும் திரும்பவில்லை. மாறாக முற்றிலும் மாற்றம் பெற்றவராக, அழுகை நீங்கி ஆனந்தத்துடன் இயேசு உயிர்த்தார் என்பதை நேரடியாக கண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற அந்த அனுபவத்தை தான் முதலிலே சென்ற அந்த மனநிலையையும், முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு மனநிலை கடைசியிலேயும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட திருப்பலிக்கு நாம் வருகின்ற வேளையிலே நம்முடைய சொந்த அனுபவமாகவும் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலிக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை சந்திக்க வருகின்றோம். இந்த ஆண்டவரை சந்திக்க வருகின்ற இந்த நிகழ்வு என்பது இயேசுவினுடைய இறப்பையும் இயேசுவினுடைய உயிர்ப்பையும் இணைந்த வகையிலே நமக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இயேசுவினுடைய இறப்பு இல்லை என்றால் அவருடைய உயிர்ப்பு இல்லை. அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சியிலே இயேசுவினுடைய கல்லறை இல்லை என்றால் அவருடைய உயிர்ப்பு, வெற்று கல்லறை என்பது இல்லை. எனவே தான் நாம் யாரை சந்திக்க வருகின்றோம் என்றால் இயேசுவை சந்திக்க வருகின்றோம். உயிர்த்த ஆண்டவரை, கிறிஸ்துவை சந்திக்க வருகின்றோம். நம்முடைய உள்ளத்திலே அழுகையோடு வருகின்றோம், பாரத்தோடு வருகிறோம், வேதனையோடு வருகிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய வகையிலே வருகிறோம், திகைத்த நிலையிலே நாம் வருகிறோம். ஆனால் திருப்பலியிலே நாம் என்ன கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவருடைய இறப்பை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்றோம். எனவே நற்கருணையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்த உடலை நாம் உண்கின்றோம். இறந்த ஆண்டவருடைய உடலை உண்பது இல்லை, உயிர்த்த ஆண்டவரை உண்பதுதான் நற்கருணை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே சில பேர் பிதற்றுகிறார்கள், புரியாமல் பேசுகின்றார்கள், உளறுகின்றார்கள். இதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. மற்றவருடைய சமயத்தை பற்றி இழிவாக பேசுவதும் ஏளனமாக எடுத்துரைப்பதும் இதுபோன்ற நிலைகளிலே இருக்கின்றவர்கள் மனித உடலை உண்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். மனு உடல் எடுத்த இயேசு ஆண்டவர் இறந்தார். அந்த இறந்த உடலை, இந்த வாழ்கின்ற அந்த உடலை நாம் உண்பது அல்ல, மாறாக மகிமைப்படுத்தப்பட்ட உடலை அவர்
நமக்கு கொடுக்கின்றார். எனவே தான் பாருங்கள், நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம், இது என் உடல், இது என் இரத்தம் என்று என்னுடைய சதையை பிரித்து கொடுக்கின்றேன், என்னுடைய இரத்தத்தை வார்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அப்பத்தையும் இரசத்தையும் அடையாளமாக கொடுத்து நமக்கு அங்கே உணவின் வடிவிலே நான் வருகிறேன் என்று அந்த உணவைத்தான் கொடுத்தார். ஆனால் இறுதியிலே நற்கருணையை ஏற்படுத்திய நிலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிலுவையிலே இருக்கிறது. அந்த சிலுவையிலே தான் ஆண்டவர் இயேசு நம்மை முழுமையாக தன்னை நமக்காக கொடுக்கின்றார். எனவே உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றோம் நற்கருணையிலே, உயிர்த்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்கின்றோம் நற்கருணையிலே. அது என்ன உடல் என்று சொன்னால் சாதாரண இந்த மனித உடல் அல்ல, அது மகிமைப்படுத்தப்பட்ட உடல். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த மாக்தலா மரியா இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. காரணம், இது சாதாரண உடலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். மகிமைப்படுத்தப்பட்ட உடலின் அடிப்படையிலே அவர் தோன்றுகின்றார். எனவே பார்க்க முடியவில்லை. மாறுபட்ட உடல், அது மாற்று உரு பெற்று அங்கே வருகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் மரியா என்கின்றார். அவர் ராபுனி என்று அவரை கண்டுகொள்கின்றார். நற்கருணை வடிவாக ஆண்டவருடைய உயிர்த்த உடலை நாம் உண்கின்றோம். இந்த அனுபவத்தை பெற்றவருக்கு நாம் எல்லோருக்கும் இந்த அனுபவத்தை அறிவிக்கச் செல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, மாக்தலா மரியாவினுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டு மகிழ்ந்து அதை பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக மாக்தலா மரியாவினுடைய வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இத்தகைய மனநிலையோடு நாம் திருப்பலிக்கு நாம் வருவோம், திருப்பலியில் பங்கெடுப்போம். உயிர்த்த ஆண்டவரை நாம் உட்கொண்ட அனுபவத்தை பிறருக்கும் அறிவிக்க மாக்தலா மரியாவுக்கு இறைவன் துணை செய்தது போன்று நம்மோடும் உயிர்த்த ஆண்டவர் என்றும் இருப்பாராக. ஆமென்.